முன்னோர் வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த நாளான அமாவாசையினுடைய விசேஷங்களை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். நம்முடைய பாரத தேசத்திலே பஞ்ச மகா யஜ்ஞங்களை பற்றி மிகவும் விசேஷமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். தேவ யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், மனுஷ்ய யஜ்ஞம், பூத யஜ்ஞம் என்று சொல்லி இந்த 5 வகையான பஞ்ச மகா யஜ்ஞங்களை பற்றி புராண இதிகாசங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. 30 முக்கோடி தேவர்களை பக்தியுடனே வணங்கி அவர்களை வணங்குவதற்காக சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான வேதங்களை ஓதுவதும் அதை ஓதுவிப்பதும், ஹோமங்கள், யாகங்கள், யஜ்ஞங்கள் முதலானவற்றையெல்லாம் மிகவும் சிறப்பாக விசேஷமாக செய்வதும், அந்த ஹோமயாக யஜ்ஞங்களிலே சிறந்த முறையிலே ஆகூதிகளை கொடுப்பதும், அதனாலே தேவர்களை மகிழ்விப்பதுமே தேவ யஜ்ஞம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனாலே நல்ல மழை பொழியும். ரிஷி யஜ்ஞம் என்று சொல்லப்படுவது நம்முடைய முன்னோர்களான மகரிஷிகளை தினந்தோறும் காலையிலே ஒரு முறையேனும் நினைத்து வணங்க வேண்டும். அந்த மகரிஷிகள் நமக்கு அருளி செய்ததான வேதங்கள், வேதாந்தங்கள், இதிகாசம், புராணங்கள், உபனிஷத்துக்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரம், இப்படி பல 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 ஏராளமான விஷயங்கள் அவர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நாம் பாராயணம் செய்ய வேண்டும். நம்முடைய காது குளிர கேட்க வேண்டும். அதனாலே நம்முடைய வம்சம் விருத்தியாகும். 3ஆவதாக சொல்லப்படுவது பித்ரு யஜ்ஞம். நீத்தார், தென்குலத்தார் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய நம்முடைய மூதாதையர்களுக்கு அவர்கள் பிரீத்தியாகும்படியாக சிராத்தம், திதி, தர்ப்பணம், பிண்ட பிரதானம், ஹோமங்கள் முதலவற்றையெல்லாம் செய்து விசேஷமான அன்னதானங்களை எல்லாம் செய்து அவர்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டும். அதனாலே அவர்களை மகிழ்விக்க வேண்டும். அப்படி செய்வதினாலே பித்ருதோஷங்கள் நீங்குகின்றன. 4ஆவதாக சொல்லப்படுவது மனுஷ்ய யஜ்ஞம். சக மனிதர்களை மனிதர்களாக நடத்துவது, ஜீவகாருண்யம், மனிதநேயம், அதிதி தேவோ பவா என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நம்முடைய வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களை வரவேற்பது, அவர்களுக்கு உபசரிப்பது, விருந்தினர்களை மட்டுமல்லாமல் திடீரென்று வரக்கூடியவர்களையும் வரவேற்று உபசரிப்பது, இது எல்லாமே இந்த மனுஷ்ய யஜ்ஞத்தில் வருகிறது. அடுத்ததாக சொல்லப்படுவது பூத யஜ்ஞம். ஜீவராசிகள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பசு பட்சி ஜீவராசிகள், மரம், செடி, கொடிகள், இவற்றையெல்லாம் எந்த விதமான தீங்கும் இல்லாமல் காப்பாற்றுவது, இந்த உலகத்தை நல்ல முறையில் பாதுகாப்பது, இதெல்லாம் இந்த பூத யஜ்ஞத்தில் வருகிறது. ஆக இந்த 5 யஜ்ஞங்களும் ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டியது கடமையாகும். அதில் 3ஆவதாக சொல்லப்பட்ட இந்த பித்ரு யஜ்ஞம் அமாவாசை தினத்திலே செய்யப்படுகிறது. அமாவாசை தினத்திலே சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டிலே வருகிறார்கள். அதாவது ஒன்றையொன்று சந்தித்துக் கொள்கிறார்கள். அப்படி செய்வதினாலே அன்றைய தினத்திலே முன்னோர்கள் புண்ணியலோகத்திலே இருந்து இந்த பூமிக்கு வருகிறார்கள். எனவே பித்ரு தேவதைகள் என்று சொல்லப்படக்கூடிய முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்திலே புதிய காரியங்களை துவங்கினால் நிச்சயம் நல்லதே நடக்கும். அன்றைய தினம் நற்காரியங்களை செய்வதினால் தீங்கு ஏற்படாது. முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் என்பதினாலே அது சுப தினமாகவே இருக்கிறது. வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை அன்று அன்னதானம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு அமாவாசை என்றும்
நம்மால் இயன்ற அளவு உணவை அன்னதானம் செய்யலாம். பசு, காகம், நாய், பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கும் அன்றைய தினம் உணவு கொடுக்க வேண்டும். அமாவாசை என்று பித்ரு தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை குலதெய்வ கோயிலிலே செய்ய வேண்டும். இஷ்ட தெய்வ கோயிலிலும் செய்யலாம், வீட்டிலும் கூட செய்யலாம். அமாவாசை என்று உலகத்தை இயக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுகிறது. அதனாலே இந்த அமாவாசை என்று மாமிச உணவு தவிர்ப்பது பெரும் ஜீவகாருண்யமாகும். சூரியகலையும் சந்திரகலையும் சேர்வதாலே சுழிமுனை என்னும் நெற்றிக்கண் பலப்படுகிறது. அதனாலே அமாவாசை என்று மந்திர ஜபங்களை செய்கிறார்கள். கடலிலே நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்குகின்றார்கள். அமாவாசை அன்று தலையில் எண்ணெய் தடவக்கூடாது. புண்ணிய தலங்களிலே கடலிலே நீராடலாம் அல்லது நதியில் நீராடலாம். அமாவாசை என்று காலை சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்பட்ட நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து தீர்த்தமாக தெளிக்கலாம். அதனாலே வீட்டில் உள்ள தோஷங்கள் எல்லாம் நீங்குகின்றன. தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி மகாலய அமாவாசை, மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இவையெல்லாம் மிகவும் சிறப்புடையது. முன்னோர் வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த நாளாக இந்த அமாவாசைகள் விளங்குகின்றன. ஆகையினாலே அமாவாசை தினத்தன்று நம்முடைய பித்ருக்களினுடைய யாக யஜ்ஞங்களை செய்ய வேண்டும். அதே போல சொல்லப்பட்ட 5 விதமான மகா யஜ்ஞங்களையும் கட்டாயமாக செய்ய வேண்டும். காலையிலே எழுந்திருத்து நன்னீராடி தூய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திலகமிட்டு கொள்ள வேண்டும். நெற்றிக்கு ஏதேனும் ஒரு திலகமிட்டு கொள்ள வேண்டும். அவரவர் சம்பிரதாயப்படி திலகமிட்டு கொண்டு வீட்டிலே விளக்கேற்றி இறைவனை வணங்க வேண்டும். இயலாதவர்களுக்கு இயன்ற அளவு உதவிகள் செய்ய வேண்டும். வாழ்க்கையிலே நல்ல ஏற்றங்களை பெறலாம். முன்னோர்கள் மூதாதையர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்று வம்சம் விருத்தியாகும், பித்ரு தோஷங்கள் நீங்கும், ஜீவ காருண்யம் மலரும், உலகம் செழிப்பாக இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹிந்த்.